Hi guys. இன்னைக்கு வந்து டே 2 ஹைதராபாத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து சார்மினாரில் இருக்கோம். இங்கே கூட்டம், அதனால தான் இன்றைக்கி எங்களோட ஐட்னரி வந்து சார்மினார் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பணும். அவ்வளோதான். நான் வந்து சார்மினார் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இது ரொம்ப கூட்டமாக இருக்குது. இதான் சார்மினார். லைக் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறத விட ஃப்ரண்ட்டில் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. பட் ஆனால் கூட்டத்தை பாருங்கள். செம்ம கூட்டம். இதுதான் உள்ளே போகிற வழி. எனக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சார்மினார்லேருந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். செம்ம கூட்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. நைஸ். இப்போ நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம். ஓகே. எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கா? சரி, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். காய் இந்த ஃப்ளேவர் வந்து ஆவணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வெளியில் போய் சொல்கிறேன். இது எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ காய்ஸ், பிரியாணி சாப்பிட்டதோடு அப்படியே நின்றுச்சு. ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட தூக்கம் வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை, ஒரு சம்திங் மைண்ட் அப்செட். இந்த ஊரே எனக்கு பிடிக்கல. எங்கே பார்த்தாலும் தூக்கி தூக்கி வச்சுருக்காங்க. நான் வந்து அந்த பஸ்ஸில் வந்ததுக்கு அவ்வளோ பேசல. ஆனால் இங்கே ஊரே அப்படி இருக்குது, ரொம்ப ஆக்சுவலி நேற்று நான் வீடியோ எடுக்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரே ஒரு சைடு மட்டும்தான் போல். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இப்போ பிரியாணிக்கு வருவோம். பிரியாணி வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, மூஞ்சியை காமிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சவுத் சைடு வந்து சீரக சம்பாவில் வந்து ஃபுல் மசாலா போட்டு சாப்பிட்டு, இங்கே வந்து அப்படியே லேயர்டு பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. ஒன்று இன்னொன்று, அந்த கடையோட ஆம்பியன்ஸும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சு இறங்கிட்டா போடும் அப்படின்னு இருந்துச்சு. உனக்கு? ஆக்சுவலாக மட்டனால மாட்டுக்கறின்னு தெரியல. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது மட்டனா இல்லை பீஃபா? அது மட்டன் பீஃபான்னு எங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னொரு கடையில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா 40 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆர்டர் பண்ணணுமா? பண்ணி பார்ப்போம். சாப்பிட விடக்கூடாதுன்னு இருக்கேன்னு. சரி, அதே சாப்பிட்டோன்னா ஓகே. 2 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி போயிரும்ல. வாங்கினா இவன் தான் சாப்பிடுவான். ஓகே, நீங்கள் சாப்பிடலையா? எனக்கு பிடிக்கல. அப்போ விட பார்த்தோம். அப்போ அடுத்த ஹைதராபாத் ட்ரிப்பில் நாங்கள் அந்த பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். அடுத்து நான் வரவே மாட்டேன், அவ்வளோதான். ஐயோ, எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான்.
ட்ரெயின் ஏற ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்களுக்கு ட்ரெயின் வந்தோடனே வேகமாக சென்னை போயிடணும், அவ்வளோதான். அந்த சீட்ல யார் என்ன துப்பி வச்சிருக்காங்க? ஐயோ ஆமாம், அது வேற எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. இங்கே ஸ்லீப்பர்லேயே கச்ச கச்சான்னு உட்காந்துருக்கானுங்க. 3rd AC தான் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். பார்ப்போம், சீக்கிரம் வீட்டுக்கு போய் தூங்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.